கோழிகளுக்கான சண்டை நடைபெறுவது போல பல நாட்டு பூனைகளுக்கான சண்டை நடைபெற ஆரம்பித்தது. இந்த போட்டியில் பல்வேறு நாட்டு பூனைகள் பங்கு பெற்றன. அந்த போட்டியில் பங்கு பெற்ற பூனைகளில் அமெரிக்க நாட்டு பூனை மட்டும் சக்தி வாய்ந்ததாக காணப்பட்டது. அந்த அமெரிக்க நாட்டு பூனையுடன் சண்டையிட்ட அனைத்து பூனைகளும் தோல்வியை தழுவின. இறுதியாக அமெரிக்க நாட்டு பூனைதான் வெற்றி பெற்றது என்ற அறிவிப்பு வரக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று சோமாலியா நாட்டிலிருந்து ஒரு பூனை ஒன்று அந்த போட்டியில் பங்கு பெற வந்தது. அந்த பூனை பார்ப்பதற்கு பரிதாபமாக எலும்பும் தோலுமாக காணப்பட்டது. இதை பார்த்த அமெரிக்க பூனை, இவன் கூடவெல்லாம் நாம் சண்டையிட வேண்டியுள்ளது, நேரம்தான் வீணாகப் போகிறது என்று இலக்கரமாக மனதிற்குள் நினைத்து கொண்டது. தட்டு தடுமாறி மேடைக்கு வந்த அந்த பூனை சண்டையிட தயாரானது. விசில் அடித்தவுடன் பாய்ந்து வந்த அந்த பூனை அமெரிக்க பூனையின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டது. சுருண்டு கீழே விழுந்த அமெரிக்க பூனை வெகு நேரத்திற்கு பிறகுதான் கண்விழித்து பார்த்தது. வேறு வழியின்றி அந்த சோமாலியா நாட்டு பூனைக்கு சாம்பியன் பட்டம் கொடுக்கப்பட்டது. கண்விழித்து பார்த்த அந்த அமெரிக்க பூனைக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நாம் தோற்று போனாலும் பரவாயில்லை, எப்படி அந்த நோஞ்சான் பூனையால் நம்மை எளிதாக அடித்து சாய்க்க முடிந்தது? அந்த ரகசியத்தை கண்டிப்பாக அதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மண்டை வெடித்துவிடும் என்று எழுந்து வந்து அந்த நோஞ்சான் பூனையிடம் கேட்டது. எப்படி வலிமைமிக்க என்னை உன்னால் அடித்து சாய்க்க முடிந்தது என்று கேட்டது. அதற்கு சோமாலியா நாட்டு பூனை கூறியது, நான் பூனையே இல்லை, நான் ஒரு புலி. எங்கள் நாட்டில் வறுமையின் காரணமாக உணவு கிடைக்காமல் நான் இப்படி இழுத்து போய்விட்டேன் என்று கூறியதாம்.